السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. صدق الله العليم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, உலமா பெருமக்களே, ஆசிரிய ஆசான்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இளம் சமூகமே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பிரச்சார பணியை மக்காவிலே ஆரம்பித்த போது அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள் இளைஞர்களே, முதியவர்கள் அவர்களை பொய்ப்பித்து நிராகரித்த போது மென்மையான உள்ளம் படைத்த மிருதுவான எண்ணம் கொண்ட இளைஞர்கள் அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்கள் துணை நின்றார்கள். ஏகத்துவ கொள்கையை வன்மையாக எதிர்க்கப்படும் சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட இளைஞர்களை பற்றி சிறப்பாக பேசினார்கள். முதியவர்கள் என்னை நிராகரித்த போது இளைஞர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அக்காலத்தில் இளைஞர்கள் இஸ்லாமிய எழுச்சிக்காக மேற்கொண்ட தியாகங்கள் எண்ணிலடங்காதவை உள்ளன. தங்களுடைய உடல்களை அரங்களாகவும் கேடயமாகவும் ஆக்கி தங்களின் உயிர்களையே தியாகம் செய்யும் அளவிற்கு இளம் சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆற்றிய உன்னதமான சேவைகள் இஸ்லாமிய எழுச்சியிலே எவ்வகையிலெல்லாம் பயன்பட்டது என்பதை ஆய்வு செய்யும் போது நம்முடைய இரு கண்களும் பணித்துவிடும். இளம் தளபதிகளே, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற போது நெஞ்சிலே பாறாங்கள் ஏற்றப்பட்டு அழுத்தப்பட்டார்கள், சாட்டைகளால் சரமாரியாக அடிக்கப்பட்டார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற போது கொலை கடத்தி நிறுத்தப்பட்டு உயிரின் மீதும் மனைய மக்களின் மீதும் பாசம் காட்டி கொள்கைகளை தடம் புரட்ட முனைந்த போது எனது உடல் 2 துண்டானாலும் பரவாயில்லை, எனது இதயத்து ஏகத்துவத்தை துறக்க மாட்டேன் என்று சூழலித்து நின்றார்கள் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற போது அவரது தாய் இஸ்லாத்தை விட்டுவிடும்படி வற்புறுத்தினார்கள். ஆனால் அவரது தாயின் சொல்லை பொருட்படுத்தவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உறுதியாக நின்றதற்காக சூனத்தை கொண்டு உலகிலேயே உத்தரவாதம் பெற்ற தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாயினாலேயே தூண்டப்பட்டு சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். சகோதரர்களே, நான் சொல்கின்ற ஒவ்வொரு பேருக்கு பின்னால் ஒரு பெரும் வரலாறு இருக்கின்றது. இது போன்ற வரலாறை வீரமிக்க மாண்புகள் இருந்து செயல்படுத்தும் இளம் சஹாபாக்களான அம்ர் இப்னு ஆஸ், அலி, அபு உபைதா, சல்மான் ஃபாரிசி, ஹசன், ஹுசைன், இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், யாசிர், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற ஆகிய அத்தனை இளம் சிங்கங்களும் இஸ்லாமிய எழுச்சியிலே அரிய பங்காற்றியுள்ளார்கள். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் தோழர்கள் ஆரம்பித்து வைத்த இஸ்லாமிய வெற்றியை வீர பாரம்பரியத்தை தொடர்ந்தது இஸ்லாமிய முஸ்லிம் இளைஞர் சமூகம். அந்த வழியில் வந்த தாரிக் ஜியாத் என்னும் 17 வயது இளம் தளபதி ஸ்பெயின் நாட்டை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள். முஹம்மது பின் காசிம் தனது 18வது வயதிலே இந்தியா மற்றும் சிந்து போன்ற தேசத்தை இஸ்லாமிய நிலையங்கை கொண்டு வந்தார்கள். தற்போது மத்திய ஆசிய குடியரசாக இருப்பவர்களை ஹுதைஃபாவின் முஸ்லிமின் இளைஞர் கைப்பற்றப்பட்டது. மூசா பின் நுசைர் என்ற இளைஞர் வட ஆப்பிரிக்கா முழுவதையும் இஸ்லாமிய கொடியங்கி கொண்டு வந்தார்கள். இவ்வாறாக பல வீரத்திட சிறப்பம்சங்களை இளைஞரை கட்டி எழுப்பி தந்துள்ளார்கள். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே அந்த இளம் சஹாபாக்கள் எவ்வாறெல்லாம் சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். நான் வாழ்ந்து இஸ்லாம் அழிவதை விட நான் அழிந்து இஸ்லாம் வாழட்டும் என்று அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியதற்கிணங்க அந்த ஈமானிய வெளிப்பாட்டை பாடமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.